பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் தனியார் பள்ளியில் ரூபாய் 18 லட்சம் மதிப்பிலான நகைகளை திருடிய முதியவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த நகைகளை பறிமுதல் செய்தனர். புதுவை கருவடிக்குப்பம் சண்முக நகரை சேர்ந்தவர் லட்சுமி. இவர் எல்லைப்புலிச்சாவடி 100 அடி ரோட்டில் சிறப்பு பள்ளி நடத்தி வருகிறார். காலை 8:30 மணிக்கு பள்ளி திறந்துவிட்டு இரவு 8 மணிக்கு மூடுவது வழக்கம். கடந்த 23ஆம் தேதி இவர் தனது வீட்டில் இருந்து ரூபாய் 18 லட்சம் மதிப்பிலான தனது தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 1 லட்சம் ரொக்கத்தை எடுத்து வந்து பள்ளியின் மேஜை டிராவில் வைத்துள்ளார். கடந்த 12ஆம் தேதி வழக்கம் போல பள்ளியை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றார். மறுநாள் காலை பள்ளி திறக்க வந்தபோது பள்ளியின் கதவுகள் உடைக்கப்பட்டு அவர் வைத்திருந்த நகை, பணம் காணாமல் போயிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து லட்சுமி அடுத்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியை வைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் பள்ளியில் நகை மற்றும் பணத்தை திருடியது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டான் தாலுகாவை சேர்ந்த ரவிக்குமார் என்கின்ற ஓகிகுமார், வயது 74 என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 13 பவன் நகை, வெள்ளி பொருட்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். இவர் மீது தமிழகம் மற்றும் புதுவையில் திருட்டு வழக்குகள் இருப்பதும் ரெட்டியார்பாளையம் போலீசாரால் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான வாகனங்கள் அடங்கிய பால் பாக்கெட்டுகளை மாவட்ட ஆட்சியர் ஈஷிதா ரெட்டி வெளியிட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்தும் வகையிலும் 100% வாக்குப்பதிவை காரைக்கால் மாவட்டத்தில் உறுதி செய்யும் வகையிலும் காரைக்கால் மாவட்ட மக்களிடையே விநியோகம் செய்யப்படும் பால் பாக்கெட்டுகளில் வாக்காளர் தேர்தல் விழிப்புணர்வு குறித்த வாசகங்கள் கொண்ட ரப்பர் ஸ்டாம்ப் சீல் வைத்து மக்களிடையே விநியோகம் செய்யும் நடைமுறையினை ஆட்சியர் ரெட்டி இன்று துவக்கி வைத்தார். காரைக்கால் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் நாள் ஒன்றுக்கு சுமார் 30,000 பால் பாக்கெட்டுகளில் விழிப்புணர்வு வாசகங்கள் சீல் வைக்கப்பட்டு மக்களிடம் விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் 1 மாத காலம் இந்த வாசகங்கள் அடங்கிய பால் பாக்கெட்டுகள் மாவட்டம் முழுவதும் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பால் பாக்கெட்டுகளில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கும் முறை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் தமிழ் வழி கல்வியை கட்டாயப்படுத்த கோரி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. 2026-27 கல்வியாண்டில் இருந்து தமிழ் வழி கல்வியை அமல்படுத்த வேண்டும், கல்வி வாணிகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த பேரணி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் தாய்மொழி தமிழை பாதுகாக்க வேண்டும், தாய்மொழி வழி கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பேரணியின் முடிவில் அரசுக்கு கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. தமிழால் ஒன்றிணைவோம், தாய்மொழி தமிழை பாதுகாப்போம் என்ற முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
புதுச்சேரியில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து செல்போன் உதிரி பாகங்கள் மற்றும் பணத்தை திருடி சென்ற நபரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் 2.50 லட்சம் மதிப்பிலான மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குருவி நகரை சேர்ந்தவர் ராஜன் பாபு 65. இவர் காமராஜர் வீதியில் செல்போன் கடை நடத்தி வருகிறார். கடந்த மாதம் 4ஆம் தேதி இரவு இவரது கடையின் பூட்டை உடைத்து புதிய செல்போன்கள், கல்லாவில் இருந்த பணம் மற்றும் உதிரி பாகங்களை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதுகுறித்து ராஜன் பாபு அளித்த புகாரின் பேரில் பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் செல்போன் கடைகள் பூட்டை உடைத்து திருடியது கன்னியாகுமரி மாவட்டம் தோப்பூர் மலசங்கரன் குழியை சேர்ந்த விஜயகுமார் 53 என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கடந்த 1ஆம் தேதி கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நேற்று அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்திய போது அவர் திருடிய செல்போனில் சிலவற்றை விற்றுவிட்டதாகவும் சுமார் 2.50 லட்சம் மதிப்பிலான 12 செல்போனை விருதாச்சலம் ரயில் நிலையம் அருகில் உள்ள புதரில் மறைத்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அந்த செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. விஜயகுமார் விசாரணை முடிந்து மீண்டும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தில் செயற்குழு கூட்டம் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டம் மணவெளி தொகுதி நோனாகுப்பம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் பரந்தாமன் முன்னிலை வைத்தார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் முனைவர் ராமதாஸ் கட்சியின் முன் உள்ள சவால்கள் மற்றும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தெளிவாக எடுத்துரைத்தார். தொடர்ந்து கட்சியின் மகளிர் அணி, இளைஞர் அணி, மீனவர் அணி ஆகியவற்றின் நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் துணைத் தலைவர் நித்யானந்தம், மாநில செயலாளர் பரந்தாமன், காரைக்கால் மாவட்ட செயலாளர் முனிசாமி, இணை செயலாளர் இளங்கோவன் உட்பட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் தனித்து போட்டியிட பாமக முடிவு செய்துள்ளது. புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் உள்ள வண்டியர் சங்க அலுவலகத்தில் நேற்று இரவு நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்கள் வடிவேலு, மதியழகன், கோபி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகிகள், தமிழகத்தில் தேஜா கூட்டணியுடன் பாமக போட்டியிட்டாலும் புதுச்சேரியில் உள்ள கூட்டணி தலைவர்கள் தங்களை மதிக்கவில்லை. கூட்டணி கட்சி தலைவரும் முதல்வருமான ரங்கசாமியை கட்சி நிர்வாகிகளுடன் சென்று 4 முறை சந்தித்துள்ளோம். புதுச்சேரியில் 5 இடங்கள் கேட்டோம். ஆனால் கூட்டணி குறித்து அவர் எந்த முடிவும் பேசாமல் எங்களை புறக்கணித்துள்ளார். அதேபோன்று பாஜக தலைவர் ராமலிங்கத்தை 3 முறை சந்தித்து பேசினோம். அவரும் கட்சி மேலிடத்தை கேட்டு சொல்வதாக கூறினார். புதுச்சேரி பாஜக பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானாவை சந்தித்தோம். அவரும் எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பாமக ஆதரவோடு என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஆனால் தற்பொழுது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலும் கூட்டணி தலைமை எந்த முடிவையும் தெரிவிக்கவில்லை. எனவே புதுச்சேரியில் 30 தொகுதியிலும் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளோம். இதுகுறித்து அன்புமணிக்கு தெரிவித்து அவர் எடுக்கும் முடிவை நாங்கள் ஏற்பது என கூட்டத்தில் முடிவு செய்துள்ளோம் என கூறினர். சட்டசபை தேர்தல் முன்னிட்டு அரசியல் நிகழ்வுகளுக்கு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் முன் அனுமதி பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டசபை தேர்தலை முன்னிட்டு மாதிரி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் எந்த ஒரு தனிநபரோ அரசியல் கட்சிகளோ வேட்பாளர்களோ செய்தித்தாள் மற்றும் மின்னணு ஊடகங்களில் விளம்பரங்கள் வெளியிடுதல், பொதுக்கூட்டம் நடத்துதல், வாகனங்களை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்தல், பேரணிகள் நடத்துவது, அரசியல் நிகழ்வுகளுக்கு ஒலிபெருக்கி பயன்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் முன் அனுமதி பெறுவது அவசியமாகும். இதனையொட்டி பொதுமக்கள், வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் சிரமம் இல்லாமல் எளிதாக அனுமதி பெறுவதற்கு ஏதுவாக பல்வேறு துறை அதிகாரிகளை உள்ளடக்கிய அமைப்பு சாரல் திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. அந்த அமைப்பு ஒற்றை சாளர முறையில் அரசியல் நிகழ்வுகளுக்கு அனுமதி அளித்து வருகிறது. ஆகவே பொதுக்கூட்டம், பிரச்சாரம், வாகன பிரச்சாரம், ஒலிபெருக்கி பயன்படுத்தி பிரச்சாரம் செய்தல், வீடியோ வேன் பிரச்சாரம் செய்ய விரும்புவோர் முறையாக விண்ணப்பங்களை சமர்ப்பித்து முன் அனுமதி பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. புதுச்சேரியில் 20 VAஓக்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.
புதுச்சேரி சட்டசபை தேர்தலையொட்டி அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இதற்கிடையில் இந்திய தேர்தல் ஆணையம் புதுச்சேரிக்கு வரும் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவித்துள்ளது. இதனால் தேர்தல் பணிக்காக அதிகாரிகள் சென்றுள்ளதால் தற்பொழுது வருவாய்த்துறையில் உள்ள VAO மற்றும் VAO உதவியாளர் 20 பேர் இடமாற்றம் செய்து அவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை வெள்ளியனூர் வருவாய்த்துறை தாசில்தார் சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார். வில்லியனூர் அருகே கார் மோதியதில் பைக்கில் சென்ற திருக்கனூர் சப் இன்ஸ்பெக்டர் படுகாயமடைந்த நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார். திருக்கனூர் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டராக பிரியா உள்ளார். இவர் நேற்று மாலை புதுச்சேரியில் இருந்து அருமாத்துபுரம் புதிய பைபாஸ் சாலை வழியாக வில்லியனூர் பகுதியை நோக்கி தனது ஸ்கூட்டியில் சென்றார். அப்போது வில்லியனூரில் இருந்து மணவெளி சாலையில் திரும்பிய கார் சப் இன்ஸ்பெக்டர் ஸ்கூட்டி மீது மோதியது. தூக்கி வீசப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் பிரியா கை எலும்பு முறிந்து தலை இடுப்பு பகுதியில் பலத்த காயமடைந்து மூச்சு பேச்சின்றி மயங்கி கிடந்தார். உடன் அந்த வழியாக சென்றவர்கள் அவரை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் ஊழியப்பத்து கோயில் விவகாரம் தொடர்பாக சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்ட ஊழியப்பத்து ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய ஆண்டு திருவிழாவில் கடந்த ஆண்டு மற்றொரு சமூகத்தினர் வசிக்கும் பகுதி வழியாக சாமி சென்று வர அனுமதிக்காத நிலையில் அப்போதிருந்த துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் பொது வழியில் சாமி செல்ல எந்த தடையும் இல்லை எனவும் சாமியுடன் 10 நபர்கள் மட்டும் சென்று வரலாம் என உத்தரவிட்டார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஆண்டு திருவிழாவின் வீதி உலா நிகழ்ச்சியில் அனுமதிக்கப்பட்ட நபர்களை மீறி அதிகமானோர் சாமியுடன் வந்ததாகவும் இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து இன்று காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியரை சந்தித்து ஊழியப்பத்து மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சம்பவம் குறித்து எடுத்துரைத்தனர். இதனையடுத்து இன்று காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியரை சந்தித்து ஊழியப்பத்து மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சம்பவம் குறித்து எடுத்துரைத்தனர். இதில் உரிய முடிவு எட்டப்படாத நிலையில் சுதந்திரம் அடைந்து எத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை எனவும் இதனை கண்டிக்கும் வகையில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை காரைக்கால் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி புறக்கணிக்க உள்ளதாகவும் அக்கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வணங்காமுடி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யும் முறை எங்களது போராட்டம் ஓயாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் மோடி புதுச்சேரி வர உள்ளதாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் மோடி விரைவில் புதுச்சேரிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரவுள்ளார். அதற்கான தேதி இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதியாகவில்லை. தேர்தல் தேதி இவ்வளவு விரைவில் அறிவிக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இருப்பினும் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளோம். ஓரிரு நாளில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை தயாராகிவிடும். தற்போதைய நிலவரப்படி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி முறையே 16-14 என்ற தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் எந்த தொகுதியில் யார் போட்டியிடுவார்கள் என்பதை கட்சி தலைமை இறுதி முடிவு செய்யும் என்றார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் தற்பொழுது என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு கட்சிகளின் தலைவர்களிடையே கடந்த வாரம் தொகுதி பங்கிட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்துக்கான உறுதிமொழியை வழங்க வேண்டும். ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினால் தொடங்கப்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்ற இரு முக்கியமான நிபந்தனைகளை பாஜக தலைமைக்கு என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி முன்வைத்துள்ளார். இந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி தொடர்பான என்ஆர் காங்கிரசின் நிபந்தனையை பாஜக மறுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் புதுச்சேரி தனியார் விடுதியில் இன்று காலை நடைபெற்றிருந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை ரங்கசாமி புறக்கணித்துள்ளார். சுமார் 2 மணி நேரம் காத்திருந்த
புதுச்சேரி பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியா புறப்பட்டு சென்றார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்கி இருக்கும் சூழலில் நிபந்தனைகள் குறித்து முடிவெடுக்க பாஜகவுக்கு 24 மணி நேரம் ரங்கசாமி கெடு விடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழக வெற்றி கழகத்துடன் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கில் இருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முருங்கப்பாக்கத்தில் இருந்து வெள்ளியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்ட சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் உழவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிரதம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பிரதோஷ விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் கோபூஜை நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை அடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. காமராஜ் நகர் தொகுதியில் வேட்புமனு வைத்து ஆலய தரிசனம். வீடுதோறும் பிரச்சாரத்தில் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு உற்சாக வரவேற்பு. காமராஜ் நகர் தொகுதி லின நகரில் அமைந்துள்ள அருள்மிகு நாகாத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு வேட்புமனு வைத்து சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு பரிவட்டம் கட்டி கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பாரம்பரிய மரியாதை செலுத்தப்பட்டது. அப்பகுதி மக்கள் அவரை நேரில் சந்தித்து காமராஜர் தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர் என நம்பிக்கை தெரிவித்து வாழ்த்துக்கள் வழங்கினர். பின்னர் ஆலயத்தில் படைக்கப்பட்ட பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சார்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் பிரபாகரன் மற்றும் சுரேஷ், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கட்சியின் நிர்வாகி மாகுடி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட மகளிர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். புதியதாக இணைந்தவர்களுக்கு கட்சியின் துண்டு அணிவித்து தலைவர் வாழ்த்தி வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் குமார், சிங்காரவேலு, அண்ணாமலை, ரவிக்குமார், முருகன் ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் அப்பகுதியில் உள்ள அருள்மிகு பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்திலும் தலைவர் சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களை வீடுதோறும் சந்தித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நேரத்தில் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி இன்முகத்துடன் உற்சாகமாக வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். காமராஜர் நகர் தொகுதியில் பாரம்பரிய வரவேற்பு பெற்ற தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின்
காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ நாகமுத்து தேவஸ்தானம் ஆலயம் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பாரம்பரிய முறையில் பரிவட்டம் கட்டி சுவாமியின் மாலை அணிவித்து கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக கௌரவம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி குடியிருப்பு நலசங்க நிர்வாகிகளை தலைவர் அவர்கள் நேரில் சந்தித்து மக்களின் தேவைகள் மற்றும் பிரச்சனைகளை குறித்து கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சார்ட் ஜான்குமார், பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், துரைசாமி பாபு, பிரபாகரன், மாநில செயலாளர் ரவி ராஜன் ராம், தொண்டர் அணி மாநில தலைவர் மதன், சுகுமார், ரவி, சாமிநாதன், கோபி, முருகானந்தம், அஜய், வரதராஜன், வினோத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.